Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஒரு அழகான அமைதியான கிராமத்துல ஒரு 80 குடும்பங்கள் வசிக்கிற அந்த ஏரியாவில் 1986 காலகட்டத்துல நீங்க தனியா இருக்கிற ஒரு ஓலை வீட்டுல படுத்திருக்கும் பொழுது அந்த இரவு நேரத்துல நீங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல வாசல் கதவை திறந்து யாரோ மெல்ல நடந்து வந்து உங்க காதுக்கு பக்கத்துல உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணை திறந்து நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது ஒரு கருத்த உருவம் உங்களை பலாத்காரம் பண்ணுது. அந்த விஷயத்துக்காக உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா அது உண்மையான ஆள் கிடையாதுங்க. அது ஒரு ஆன்மாவா இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு உண்மையான அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, ஒரு முரட்டு கணவன் அவன் இறந்ததற்கு அப்புறமாக தன்னோட மனைவி மேல உள்ள மோகத்தால, தன்னோட மனைவி கூட இருக்கணுங்கிற அந்த ஆசையால அவன் ஆன்மாவை வந்து அவளை அடைய முயற்சி பண்றான். ஆனா அவனால முடியாததால அவள் தன்னோட கொழுந்தனை மகனா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த இறந்து போன கணவர் தன்னோட கொழுந்தனோட உடம்புல போய் அந்த விஷயத்துக்காக அவளை பாடாய்படுத்திய அந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவத்துக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது மெசேஜாவோ எனக்கு அனுப்பிவிடுங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 1986 காலகட்டத்துல நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யார் அனுப்பியிருக்குதுன்னு பார்த்தோம்னா அதே கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த பிரகாஷோட தாத்தா முனுசாமி இந்த முழு சம்பவத்தையும் இந்த பிரகாஷுக்கு சொல்லியிருக்காருங்க. இந்த பிரகாஷ் நமது சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறதால இந்த சம்பவத்தை அப்படியே நமக்கு சொல்லியிருக்காரு. இது 1986 காலகட்டத்துல தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல நடந்ததுங்க. கிட்டத்தட்ட 80 to 100 குடும்பங்கள் வசிக்கிற அந்த காலகட்டம். கரண்ட் வசதி அவ்வளவா கிடையாது. எல்லா வீடுமே மண்சுவத்தால ஆன வீடுங்க, ஓலை கொட்டைங்க. எல்லார் வீட்லயும் மாட்டு வண்டி மட்டும்தான் இருக்குது. யார் வீட்லயுமே சைக்கிள் கூட இல்லாத அந்த கிராமத்துல அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு வர்றாருங்க முத்தையா. அவருடைய மனைவி மாரியம்மா, அவருக்கு 2 சின்ன பசங்க, ஆண் குழந்தைங்க. அவருடைய தம்பி பேர் மாரிமுத்துங்க. அவருடைய தம்பி மாரிமுத்தும் அவருடைய அம்மாவும் பக்கத்துல தூரத்துல தனியா வசிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இந்த முத்தையா மிகவும் முரட்டு சுபாவம் உள்ளவருங்க. குடிகாரரு, சீட்டாடக்கூடியவர், மற்றபடி எல்லா பழக்கமும் அதிகமா உள்ளவருங்க. முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய அந்த நபர். இந்த காரணத்தினாலே அப்பவே இந்த மாரிமுத்து தன்னோட தாயை தனியா கூட்டிட்டு போய் அந்த கிராமத்துல ஒரு ஓலை குடிசையில தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மாரிமுத்துக்கு 18 வயசு தாங்க ஆகுது. இந்த மாரிமுத்து அந்த கிராமத்துல விவசாய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அதாவது உரம் போடுறது, மருந்தடிக்கிறது, யாருக்காவது வயல்ல வரப்பு விட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிராமத்துல இந்த மாரிமுத்துவுக்கு நல்ல பேருங்க, நல்ல பையங்க, எந்த பழக்கமும் இல்லாதவன். தன்னோட தாயை கண்ணும் கருத்துமா வயசான காலத்துல அப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கிடுவாருங்க. அதனால இந்த மாரிமுத்து மேல கிராமத்துல இருக்காங்க அனைவருக்குமே நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அதே நேரத்துல இந்த முத்தையாவை கண்டா அந்த கிராமமே அலறுங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க, முரட்டு ஆளுங்க. கிட்டத்தட்ட 6-7 அடி உயரத்துல கருத்த உடம்பு, இறுகி போன உடம்பா, கட்டுமஸ்தான உடம்போட அந்த கிராமத்துல நிறைய பெண்கள் மேல இவர் ஆசைப்படுறதும் அந்த பெண்கள் இவர் மேல ஆசைப்படுறதும் அப்படி வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா இருந்தாருங்க. இவருக்கு பொழுதுபோக்கு இரவு நேரத்தை முயல் வேட்டைக்கு போறதும், பகல் நேரத்துல முயல் வேட்டைக்கு போறதும். அதே நேரத்துல இவர் ஒரு மாட்டு வண்டி ஒன்று வச்சிருக்காருங்க. அந்த மாட்டு வண்டியில தாங்க எங்க போனாலும் போவாரு. இவர் சீட்டாடுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது பக்கத்து கிராமங்கள்ல நாடகம் நடக்குங்க. அதாவது தெருக்கூத்து அப்படிங்கிற மாதிரி நாடகம் நடக்கும். அப்பப்ப அந்த நாடகத்துல இந்த சீட்டாட்டம் கலகட்டுங்க. அப்படி ஒவ்வொரு நாடகங்கள், மற்றபடி சீட்டாட்டு கிளப்புகளுக்கு போய் இவர் சீட்டாடுறதாங்க இவரோட வழக்கம். அப்ப சீட்டாட்ட கிளப்புகள் கிராமத்தில் அவ்வளவுதான் கிடையாதுங்க. பக்கத்து கிராமத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தனியா ஒரு இடத்தை அமைச்சு அங்கே போய் சீட்டாடுறதும் சாராயம் குடிக்கிறதும் இவரோட சந்தோஷமான செயலுங்க. இப்படி வாழ்ந்த காலகட்டத்துல தாங்க இந்த மாரியம்மாவை அவங்களுக்கு கட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்து தூரத்து உறவுக்கார பெண்ணான இந்த மாரியம்மாவை கட்டி வச்சிருக்காங்க. திருமணமான 4-5 வருஷத்திலே இவங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் இருக்குங்க.
தன்னோட கணவர் செய்யற அத்தனை அக்கிரம செயல்களையும் தாங்கிக்கிட்டு இந்த மாரியம்மா பொறுத்துக்கிட்டு அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல திருவிழா நடக்குதுங்க. 10 நாள் திருவிழா, 10 நாள் திருவிழா நடந்து கடைசி 2 நாள் திருவிழாவுக்கு நாடக ஏற்பாடு நடக்குதுங்க. ஹரிச்சந்திர மயான கண்டம் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த கிராமத்துல போய் சீட்டு விளையாடலாம் அப்படின்னா இவன் முன்கூட்டியே மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு, இவன் எங்க போனாலுமே மாட்டு வண்டி தாங்க இருந்தாலும் எடுத்துட்டு போவாரு. அப்படி மாட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டு நாடகத்துக்கு போய் அங்க ஃபுல்லா குடிச்சிட்டு சீட்டாட்டம் ஆடி. அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் வேற எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்க ஆண்களும் பெண்களும், அதாவது கையில பழைய சைக்கிள் டயரை கொளுத்திக்கிட்டு விளக்கு வெளிச்சம் அவ்வளவா இல்லாதனால இந்த கிராமத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒன்னா கூட்டமா இந்த டயரை எரிச்சுக்கிட்டே அந்த பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க. போய் அவங்களும் நாடகத்தை கண்டு ரசிச்சுட்டு விடியற் காலையில அவங்க வர்றது வழக்கம்ங்க. இது பெரும்பாலும் தென் தமிழகத்துல நிறைய கிராமங்கள்ல நடக்குங்க. அவங்க கிராமத்துல திருவிழா நடந்தா பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்துட்டு போறதும், அதே நேரத்துல பக்கத்து கிராமங்கள்ல திருவிழா நடந்தா இவங்க போய் பார்த்துட்டு வர்றது வழக்கம்ங்க. அப்படி போகும்போது விளக்கு வெளிச்சத்துக்காக இந்த பழைய சைக்கிள் டயரை அறுத்து அதை எரிச்சு கையில எடுத்துட்டு போயிட்டு வர்றது வழக்கம். அப்படி அவங்களும் போயிருக்காங்க. இந்த முத்தையா யாரையும் கூட்டிட்டு போற பழக்கம் கிடையாது. இவன் தனியாவே போவான், இவன் தனியாவே குடிப்பான், இந்த சீட்டு மேசையில இவன் கலந்துக்குவான். சண்டை சச்சரவோட வர்றதாங்க இவனுக்கு வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாரியம்மாளும் தன்னோட குழந்தன், 2 குழந்தைகள், தன் மாமியார் மற்றும் கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் கூட அந்த கிராமத்துக்கு அந்த நாடகத்தை பார்க்க போறாங்க. இந்த முத்தையா ஏற்கனவே போய் சேர்ந்துட்டு அவர் நாடகம் எல்லாம் பார்க்கலங்க. ஃபுல்லா சாராயத்தை குடிச்சிட்டு சீட்டு மேசை, அதாவது அந்த நாடகம் நடக்கும், நாடகம் நடக்கிறத தாண்டி தூரத்துல சீட்டாட்டம் நடக்குங்க. அங்க போய் சீட்டாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி சீட்டாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க வாக்குவாதம் நடக்குதுங்க. சின்ன பிரச்சனை ஆகுது, கைகளப்பாகுது. இவன் கை நீட்டி ஒரு சிலரை அடிச்சிடறான். அங்கு சீட்டு மேசையை ஏலம் எடுத்து நடத்துறவர் யாருன்னு பார்த்தோம்னா தன்னோட கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் தாங்க, பெரிய செல்வாக்கான நபருங்க. அவர் தாங்க சுற்று வட்டாரத்துல எங்க சீட்டு மேசை ஏலம் நடந்தாலும், சாராய ஏலம் நடந்தாலும் இவர் தாங்க ஏலம் எடுத்து நடத்துறது வழக்கம். ஏலம் என்றால் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. அப்ப அந்த கிராமங்கள்ல வந்து இந்த திருவிழா காலகட்டத்தில் இந்த சாராயம் இவர் தான் விற்கணும் அப்படின்னு ஒரு ஏலம் விடுவாங்க. அதுல யார் அதிக தொகை கொடுத்து எடுப்பாங்களோ அவங்க அந்த திருவிழா காலத்துல மட்டும் சாராயத்தை வித்துக்கலாம். அந்த திருவிழா காலத்துல மட்டும் சீட்டாட்டம் நடத்தலாம். அந்த சீட்டாட்டத்தில் வர கமிஷன் தொகையை அவங்க எடுத்துக்குவாங்க. இதனால தாங்க இந்த கிராமத்தை சேர்ந்த இவர் முன்புறமா அந்த மாதிரி விஷயத்துல போட்டி போட்டு ஏலம் எடுத்து அந்த சீட்டு மேசையை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த முத்தையா போய் அங்கே பிரச்சனை பண்ணதுனால அவருக்கு அங்கு பெருத்த அவமானமா போயிருது. ஊருக்காரன் தானே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர்கள் சீட்டு மேசை ஏலத்தை அவர்கிட்ட பறிக்க நேரிடுகிறது. இதுல மிகுந்த கோபம் அடைஞ்ச அந்த நபர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த முத்தையா பல நேரத்துல பல இடத்துல தன்னோட சாராய கடையில எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த மாதிரி சீட்டு மேசையில எல்லாம் பெரிய தொந்தரவா இருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனை காலி பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்துறாருங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தாமதிக்கலங்க. அவரு அந்த காலகட்டத்துல இரவு நேரத்துல இந்த முத்தையா சீட்டு மேசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு தான் நாடகம் பார்க்குற அந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க. உடனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க தன்னோட கிராமத்துக்கு. அது ஒரு காட்டு வழி மண்சாலைங்க. அதுல 2 பக்கத்துமே மரங்கள் அடர்ந்து இருக்கும். அந்த இரவு நேரத்துல இவன் தனியா ஃபுல்லா போதையில மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு கம்பீரமா வந்துகிட்டு இருக்காங்க. இவனோட கிராமத்து எல்லைய வந்து நெருங்கையில ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குங்க. அந்த புளிய மரத்துக்கிட்ட ஆல்ரெடி அங்கே ஒரு 4 பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் ஃபுல் போதையில இருக்கான், தைரியசாலி, பிரச்சனைக்கு அஞ்சாதவன், வம்ப விலை கொடுத்து வாங்குறவன், யாரா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு தைரியத்துல இவன் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் அவங்க புளிய மரத்து பக்கத்துல தனியா நின்று இருக்காங்க. அவங்கள இவன் மிரட்டி யாரா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பின்னால இருந்து தன்னோட தலையில பட்டார்னு ஒரு அடி விழுகிறத பாக்குறான். தன்னோட கிராமத்தை சேர்ந்த அந்த சீட்டு மேசை ஏலம் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த நபர் தனக்கு பின்னால இருந்து ஓங்கி கம்பியால ஒரே அடி அந்த இடத்துல சுருண்டு மயங்கி போய் விழ அந்த 4 பேரும் கையில கிடைச்ச அனைத்து ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இவனை தாக்கி அந்த இடத்திலே அவனோட உயிர் போகுது. அப்படியே அவனை விட்டு அவங்க போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் அந்த ஹரிச்சந்திர மயான கண்ட நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த அனைவரும், தன் மனைவி, தன்னோட அம்மா, தன்னோட தம்பி, தன்னோட குழந்தைகள் உள்பட அனைவரும் அந்த கிராமத்துக்கு நாடகம் பார்க்க போனவங்க அந்த காட்டு வழி பாதையில தாங்க வர்றாங்க. 2 வழி இருக்குங்க. சுத்திக்கிட்டு வர்றது ஒரு வழிங்க, மெயின் வழி. ஆனா இந்த காட்டு வழி வண்டிச்சாலை வழியா வர்றதாங்க இவங்களுக்கு சுலபம். அந்த வழியில அந்த கிராமத்தார்கள் அனைவரும் வரும்பொழுது இந்த புளிய மரத்தடியில இந்த முத்தையா இறந்து போனதை பார்த்த அனைவரும் அப்படியே கத்தி கதறாங்க. தன்னோட மனைவியும் கத்தி கூப்பாடு போடுறா. அப்படியே கிராமத்துக்கு அதே மாட்டு வண்டியில அவரை தூக்கிட்டு வந்து கிராமத்துக்கு உள்ள கொண்டு வராம நேர சுடுகாடு பக்கமா கொண்டு போயிட்டு அவரை தகனம் பண்ணி. ஏன் பார்த்தோம்னா கிராமத்துக்கு வெளியில தன்னோட கிராமத்தை சேர்ந்தவங்க யாராவது இறந்தா அந்த கிராமத்துல உள்ள கொண்டு வந்து நல்லடக்கம் பண்றது வழக்கம் கிடையாதுங்க. அதாவது தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து நல்லடக்கம் பண்றது வழக்கம் கிடையாதுங்க. அந்த கிராமத்துல சுத்தி நேர சுடுகாட்டு கொண்டு போயிட்டு அங்க வச்சு அவருக்கு தேவையான அனைத்து நல்லடக்க வேலைகள்லாம் செஞ்சு அவரை நல்லடக்கம் பண்ணி முடிச்சிடறாங்க. அதன் பிறகுதாங்க மாரியம்மளோட வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சது. அதாவது 1 மாத காலங்கள் 2 மாத காலங்கள் போயிருதுங்க. இந்த 1 மாத காலங்கள் 2 மாத காலங்கள்ல இந்த மாரியம்மாவை, அதாவது தன்னோட குழந்தை
கொழுந்தன், அதாவது குழந்தையா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கொழுந்தன் தாங்க எல்லா நல்ல விஷயமும் இவளுக்கு பண்றான். அதாவது இந்த குடும்பத்தையும் தன்னோட அண்ணனோட குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா நினைச்சு நல்லது கெட்டது பூரா செய்யறாங்க. அப்படி செஞ்சாலும் அவன் இந்த வீட்டுல வந்து தங்குறது கிடையாது. தன்னோட தாயும் அவனும் தனியா ஒரு வீட்டுல இருந்தாங்க. தன்னோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட தாய் மட்டும் தன்னோட அண்ணி துணைக்கு அவன் அனுப்பி விட்டுட்டு அந்த மாரிமுத்து மட்டும் தனியா தான் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல, அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த சீட்டு மேஷ ஏலம் எடுப்பாரு பாருங்க, அவரை இந்த முத்தையா எப்படி பழி வாங்கி கொண்டான் பாருங்க. அந்த கிராமத்துல பெரிய ஓட்டு விடுங்க, அண்ணன் தம்பி மூணு பேரும் பெரிய நெற்றிக்கன் ஓட்டு விடுங்க, 3 பேரும் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து தாங்க இந்த மாதிரி சாராயம் காய்ச்சி விற்பது, இந்த சீட்டு மேச அவங்க பண்ணதும் இல்லீகல் வேலை தாங்க. ஆனா அவங்க முறையா பண்ணுனாங்க. யார் வம்புக்கும் அவங்க போனது கிடையாது. இவன் அவங்களோட வாழ்க்கையில குறுக்கிட்டதால அவன் இவனை தீர்த்து கட்டியிருக்கான். அந்த விஷயம் அரச புரசலா கிராமத்தார்களுக்கு தெரிஞ்சாலும் யாரும் கண்டுக்கலைங்க. ஏன்னா முத்தையா அந்த கிராமத்தை சேர்ந்த அனைவருக்குமே தொந்தரவு கொடுத்துருக்கான். ஆனா இந்த முத்தையா அவனை விடவே இல்லைங்க. அப்படி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த சாராயம் வித்தவரோட பேரை நம்ம கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதுனாலதாங்க அவருக்கு நம்ம பேரை சொல்லல, வேற பேரை நம்ம வச்சு சொல்லல. அந்த சாராயம் வித்தவர் அந்த ஓட்டு வீடுல 3 போர்ஷன் இருக்குங்க. அவங்க வீடு முன்னால பெரிய வராண்டா, அதுக்கப்புறம் பெரிய வீடு, அதுக்கப்புறம் தண்ணி பானை, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வீடு, அதற்கு பின்னால கிச்சன் இருக்குங்க, கிச்சன் சமையல் கூடாரம். இந்த நடு வீட்டில் தாங்க அவர் எப்போதும் படுப்பாரு. தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் நிறைய இருக்குங்க, புழங்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும். தன்னோட வீட்டு வாசலேருந்து முன்னாலையும் பின்னாலையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 மீட்டர் நீளம் இருக்குங்க தன்னோட வீடு. அப்படி விசாலமா இருந்த அந்த வீடுங்க, இரவு நேரத்துல பார்த்தோம்னாலே வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தோம்னா தன்னோட வாசல் அப்படி நிலா வெளிச்சம் அப்படி விழுகிறது. பெருசா பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் அளவுக்கு பெருசா இருக்குங்க. சுத்தி மரங்கள் நிறைந்து இருக்கும். அப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு அமாவாசை இரவு நேரத்துல இவர் தனியா கைத்துக்கட்டில் போட்டு அந்த நடு வீட்டுல படுத்திருக்காரு. அந்த நேரத்துல தூரத்துல கிராமத்து எல்லையில நிசப்தமான அந்த இரவு நேரத்துல பூச்சிகள் மட்டுமே கத்திக்கிட்டு இருக்க அந்த கும்மிருட்டு நேரத்துல தூரத்துல ஒரே ஒரு ஒத்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் கேட்குது. இவர் அப்படியே அமைதியா அப்படியே அரை தூக்கத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே வருதுங்க. பக்கத்துல நோக்கி வரும் பொழுதே அந்த ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருந்தது 1 2 ஆகுது, 2 3 ஆகுது. தன்னோட வீட்டை நெருங்கும் பொழுது தன் தெரு நாய்கள் பூரா சேர்ந்து குலைக்கிறத இவர் அரை தூக்கத்திலே அப்படியே படுத்துக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் தன்னோட வீட்டு வாசல், அதாவது அந்த பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு போல இருக்குன்னு சொன்னாலங்க, அந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட நின்று குலைக்கிறத இவர் காதால நல்லா கேட்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கல, அரை தூக்கத்துல இருக்காரு. சத்தம் மட்டும் கேட்குது. வீட்டுல யாரும் எந்திரிக்கல, இவருக்கு மட்டும் அந்த உணர்வு நல்லா தெரியுதுங்க. அந்த நாய் குலைக்கிற சத்தம் அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சு அப்படியே நிக்குது. அப்பொழுது சில்லுன்னு காத்து தன்னோட வீட்டுக்கு சுத்தி இருந்த அனைத்து மரமும் அப்படியே காத்துல அப்படியே மெதுவா ஆடுது. அந்த நேரத்துல யாரோ ஒருவர் மெல்ல நடந்து வர அந்த காலடி சத்தம் அவருக்கு கேட்குதுங்க. இந்த அரை தூக்கத்திலையும் அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சத்தம் தன்னோட வீட்டை நோக்கி வர்றத அப்படியே கவனிக்கிறாரு. கவனிச்சவர் அப்படியே வீட்டுக்கு முன்னால சின்ன மர கதவு தான், அந்த கதவு மெதுவா திறக்கிற அந்த சத்தம் கீச்சுன்னு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே அப்பவும் அவர் கண்ணை விழிக்கலைங்க. ஆனா கூர்மையா கேட்டுக்கிட்டு அந்த அரை தூக்கத்துல அவர் படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காலடி சத்தம் மெல்ல வந்தது இவர் பேரை சொல்லி டே அப்படின்னு இவர் பேரை சொல்லி அப்படியே கூப்பிடுதுங்க. இவர் மெல்ல திடுக்கிட்டு அப்பத்தாங்க தூக்கத்தை விட்டு கலைச்சு எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, மெதுவா அந்த போர்வையை அப்படியே விளக்கி பார்க்கிறாருங்க. அப்படியே தத்துருவமா இந்த முத்தையா அப்படியே கட்டு மஸ்தா எப்படி உயிரோட இருக்கும்போது இருந்தானோ அப்படியே கர்ண கொடூரமா அப்படியே மண்ணுல பிறண்டு எழுந்து வந்தது மாதிரி அப்படியே அவன் முன்னாடி அப்படியே தத்துருவம் நிக்கிறாருங்க. அப்படி முறைச்சு ஆக்ரோஷமா அப்படியே அவனை பார்த்தபடியே இருக்கும் பொழுது இவர் தன்னை அறியாம அப்படியே கத்துறாருங்க. கத்துன அடுத்த செகண்ட் அந்த உருவம் அப்படியே மறையுதுங்க. மறைஞ்ச உடனே வீட்டுல இருக்க அனைவரும் அப்படியே எந்திரிச்சுறாங்க. பக்கத்து வீட்டுல இருந்த தன்னோட தம்பிங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்து இவர் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி இவர் சமாளிக்கிறாருங்க. சமாளிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு நடந்தது கனவா இல்ல உண்மையான அப்படியே உட்கார்ந்து யோசிக்கிறாருங்க. தன்னோட தம்பி 2 பேரையும் அப்படியே இங்கே படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படுக்கிறாருங்க. எப்படிங்க தூக்கம் வரும்? சுத்தமா தூங்கல. இந்த சம்பவம் நடந்த நேரம் 11 12 மணி இருக்குங்க. அப்படியே வீட்டில் இருக்க அனைவருமே தூங்கிடுறாங்க. காலையில வீட்டில் இருந்த அனைவரும் எழுந்து பார்க்குறாங்க, இவரை வீட்டில் காணோம். சரி டீ கடைக்கு டீ குடிக்க போயிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கும் காணல. அப்படியே ஊர் முழுக்க தேடுறாங்க. இவரை எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியல. இந்த மனுஷன் சொல்லாம கொள்ளாம எங்கே போனார்னா அவங்க தம்பி 2 பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆளை வச்சு அங்கேயும் இங்கேயும் தேடுறாருங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியங்க. இவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு
இவங்க தம்பி 2 பேரும் ஆளை வச்சு அங்கேயும் இங்கேயும் தேடும் பொழுது அவங்களுக்கு ஒரு தகவல் ஒண்ணு வருதுங்க. இந்த முத்தையாவை இவங்க எப்படி அந்த புளிய மரத்துக்கு கீழே அடிச்சே கொன்னாங்களோ அந்த புளிய மரத்துல இவர் தூக்குமாட்டி தொங்கிட்டு இருக்காருங்க. இவங்களுக்கு தகவல் வந்தோடனே போய் பாக்குறாங்க. அப்படியே அவர் உடலை கைப்பற்றி இந்த முத்தையாவை எப்படி கிராமத்துக்கு கொண்டு வராம அடக்கம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவரோட உடலையும் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அப்படியே ஒரு 10-15 நாள் போகுதுங்க. தன்னை கொன்னவனை இந்த முத்தையா பழி வாங்கிட்டாரு அப்படின்னு கிராமத்துல அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க மாரியம்மாவுக்கு இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இரவு நேரத்துலங்க 11-12 மணி வாக்குல இந்த மாரியம்மா தன்னோட குழந்தைகளோட அந்த நடு வீட்டுல, அவங்க வீடு ஒரு சின்ன மண் வீடு தாங்க, 2 ரூம்பா தடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு சின்ன ரூம்பாவும் அந்த சின்ன ரூமுக்குள்ள சமையல் பண்றது, அந்த ரூமுக்குள்ள தன்னோட மாமியார் தனக்கு துணையா படுத்திருக்காங்க. அதாவது இவர்கள் திருமணமான அந்த காலகட்டத்தில் அந்த ரூம்ல தான் கணவன் மனைவி படுக்கிறது வழக்கம். இப்ப அவரோட கணவன் இல்லாததால தன்னோட மாமியார் அங்கே போய் படுத்திருக்காங்க. தன்னோட குழந்தைகளோட இந்த நடு வீட்டுல அவள் படுத்திருக்காங்க. தன்னோட கணவர் தினமும் தண்ணியை போட்டுட்டு அவர் ஒரு காம பேய்ங்க, காம பிசாசுங்க அந்த ஆளு. அப்படி அவளை துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அவன் போனதுல ஒரு வகையில இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மாரியம்மா திருப்தி அடைஞ்சிருக்கா. இரவு நேரத்துல இனி நம்ம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு அந்த நேரத்துல அவ படுத்து உறங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இந்த சீட்டு மேசை ஏலம் எடுத்து நடத்தினாரு பாருங்க. அவருக்கு நடந்தது போலவே அந்த இரவு நேரத்துல அந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் தூரத்துல அப்படியே கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஒத்த நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, 2 நாய் இருக்கு. தன்னோட வீட்டு வாசல்ல மொத்த நாயும் குலைக்கிறத இவளும் அரை தூக்கத்துல அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. எழுந்து கதவை திறக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் அப்படியே நிசப்தமா இறங்குது. இறங்கின உடனே இவள் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னோட பிள்ளைங்களை பக்கத்துல போத்தி விட்டுட்டு இந்த நாயெல்லாம் இப்ப எதுக்கு இங்க குலைக்குதுங்க அப்படின்னு மெதுவா தன்னோட மாமியாரா எழுப்பலான்னு போறா. இப்ப எதுக்கு நம்ம போய் நம்ம மாமியாரை எழுப்பலாம், என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். மெதுவா கதவை திறந்துட்டு அப்படியே மெதுவா வர்றா. மெதுவா மெல்ல கதவை திறந்து அப்படியே எட்டி பார்க்கறா. வெளியில எந்த ஒரு உருவத்தையும் காணாங்க. அதே நேரத்துல தன்னோட மாமியார் படுத்திருந்தாங்க பாருங்க, அந்த ரூம்ல இருந்து ஒரு பூனை கீச்சுன்னு சத்தம் போட்டு அப்படியே ஜன்னல் வழியா குதிச்சு வெளியில ஓடுதுங்க. உடனே மாமியாரும் திடுக்கிட்டு எந்திரிச்சாங்க. அவங்க வேகமா என்னமாச்சு, ஏன் கதவை திறக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த நாய்கள் மறுபடியும் குலைக்க ஆரம்பிக்குதுங்க. ஆக்ரோஷமா குலைக்க ஆரம்பிச்சோன்னே அவன் மாமியார் வேகமா கதவை சாத்திட்டு என்னமாச்சு, இனி வெளியே பாத்ரூம் போகலாம்னா இனிமே என்ன எழுப்பு, நீ தனியா போகாத அப்படின்னு சொன்னவனே இந்த மருமகளும் இல்லத்த இந்த நாய் ஒரு 10 நிமிஷமா அங்கே இருந்து குலைச்சிக்கிட்டே வந்துச்சு, நம்ம வீட்டு வாசல நின்னுச்சு, அதுக்கப்புறம் குளிக்கவே இல்லை, அதனால அதை மெதுவா கதவை திறந்து என்னவா இருக்குன்னு பார்த்தேன், அப்பதான் இந்த பூனை திடுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட உண்மையை சொல்றாங்க. உடனே தன்னோட மாமியாரும் யூகிச்சு பாக்குறாங்க, அவனை கொன்னது மாதிரி இங்கேயும் தன்னோட மகன் வர ஆரம்பிக்கிறானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தாங்க. அவனை கொன்னுட்டான், அடுத்து தன்னோட மனைவியையும் பிள்ளைகளை நோக்கி அந்த முத்தையா வர ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி மறுநாள் இரவு நடந்ததாங்க பயங்கரத்தின் உச்சகட்டம். இதே மாதிரி மறுநாள் இரவும் அந்த மாதிரி நாய் குலைக்கிற அந்த சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்டு இவளும் அரை தூக்கத்துல அப்படியே இருக்கா. இப்ப அவள் எழுந்து போக அவள் நினைக்கவும் இல்லை, எழுந்து போக அவளால் முடியவும் இல்லை. அந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் அப்படியே நிசப்தமா அடங்கின அடுத்த செகண்டு இது பழைய மரக்கதவுங்க. அவங்க வீட்டுல அந்த மரக்கதவு அப்படியே மெல்ல கீச்சின் சத்தத்தோட அப்படியே திறக்குதுங்க. திறந்த அந்த கதவுல இருந்து உள்ளே இருந்து, அதாவது கதவுக்கு வெளியில இருந்து ஒரு நபர் அப்படியே நடந்து வர்ற அந்த சத்தம் டக்கு டக்குன்னு கேட்குதுங்க. அப்படியே இந்த மாரியம்மா பயந்து நடுங்கி அப்படியே போர்வையை இழுத்து போத்தியபடியே அரை தூக்கத்திலே இருப்பது போல நடிக்கிறா. அப்பொழுது வந்த அந்த சத்தம் அப்படியே அவளோட போர்வையை மெல்ல இழுக்குதுங்க. ஆனா இந்த மாரியம்மா அந்த போர்வையை இழுத்து போத்தியபடியே அதை விடவே இல்லைங்க. அவளுக்கு புரிஞ்சிருச்சுங்க, தன்னோட கணவனோட ஆன்மா தான் வந்திருக்கு அப்படின்னு அவ கண்டிப்பா முடிவே பண்ணிட்டா. அவ போர்வையை விடவே இல்லை. ஆனாலும் இந்த முத்தையாவோட ஆன்மா அவளை விடுவதா இல்லை. அடியே மாரியம்மா அப்படின்னு தன்னை வாய் நிறைய கூப்பிடுறாங்க இந்த ஆன்மா. அப்படி கூப்பிட்டு அப்படியே அந்த போர்வையை மெல்ல இலக்கி இவனோட காலை பிடிச்சி, அந்த ஆன்மாங்க இவளோட காலை பிடிச்சி அப்படியே மெல்ல அப்படியே இழுக்குதுங்க. இழுத்து இவளும் போராடி பார்க்கறா, இவளால முடியல. 2 காலையும் அப்படியே பிடிச்சி அப்படியே தரன்னு வாசல்ல கதவுக்கு நேர இழுத்துக்கிட்டு போகும்பொழுது இவளும் கத்தி கூப்பாடு போடுற முடியல. அந்த வாசப்படி கிட்ட போனோன்னு இவ சத்தம் போட்டு அலறி கத்துனதுல இவங்க மாமியார் வேகமா எழுந்து அங்கிருந்து வேகமா ஒடியாந்து சாமி ரூம்ல இருந்து விபூதி எடுத்துட்டு வேகமா எடுத்து இந்த மருமக மேல தூக்கி வீசுறா. அவங்க அம்மாவுக்கு கண்ணில் எதுவும் தட்டுப்படல. ஆனா தன்னோட மருமக இங்க படுத்துட்டு இருந்தவ அப்படியே தன்னந்தனியா இழுத்துட்டு போறத தன்னோட கண்ணில் அப்படியே பார்த்தாங்க. பார்த்து திகச்சு போய் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அலறி துடிச்சுக்கிட்டு வேகமா வரும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க. இவங்க எப்படிங்க சொல்ல முடியும், தன்னோட பையன் இறந்ததற்கு அப்புறம் தன்னோட மருமகளை பிடிச்சி இழுக்கிறான், இந்த மாதிரி செயல்லாம் செய்யறான்னு எப்படி இவங்க அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? அந்த இடத்துல அப்படியே அவங்க மூடி மறைக்கிறாங்க. இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் தவிக்கும் பொழுது மறுநாள் நடந்ததாங்க இதை விட பெரிய உச்சக்கட்ட கொடூரம்.
அதாவது இந்த முத்தையாவோட ஆன்மாவா இருக்கும் பொழுது தன்னோட மனைவி மேல ஆசைப்பட்டு தன்னோட மனைவியோட சேர பல நாள் முயற்சி பண்ணி பார்த்துருக்குங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. இவளும் தடுத்து தடுமாறி அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்கள் செஞ்சு அந்த முத்தையா ஆன்மா கிட்டே இருந்து தன்னோட மருமகளை காப்பாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த முத்தையா ஆன்மாவும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் செஞ்சிருக்கு பாருங்க. தன்னோட தம்பி 10 வீடு தள்ளி படுத்திருக்கான் பாருங்க. அவனோட உடம்புல போய் அந்த இரவு நேரத்துல இறங்கி இவனோட செயலை தன்னோட தம்பி மூலமா தீர்த்துக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த செயலை பகல் நேரத்துல ஒரு நாள் செய்யறதுக்காக இந்த மாரிமுத்து உடம்புல அந்த முத்தையா வந்து இந்த முத்தையா எப்படியெல்லாம் அந்த செயலை செய்வானோ, அதாவது இவன் ஃபுல்லா சரக்கடிச்சிருக்காங்க. மாரிமுத்துக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு பக்கத்து ஊர்ல கறி கூறு போட்டு வித்துருக்காங்க, ஆட்டுக்கறி. அந்த கறியை வாங்கிக்கிட்டு நேர வந்தவன் தன்னோட அண்ணி, அதாவது அத்தாச்சின்னு மட்டும்தான் கூப்பிடுற பழக்கம். அப்பேற்பட்டவங்கள்ட்ட அவங்க பேரை சொல்லி அடியே இதை சமைக்கிற நீ அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா அவங்ககிட்ட கொடுத்ததை பார்த்த உடனே அவங்களுக்கு அரண்டு போச்சுங்க. தன்னோட கணவனோட அப்படியே ஆட்டிடியூட் அப்படியே அவனுக்கு இருக்குது. தன்னோட கணவனோட வாய்ஸ்லே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு தன்னோட மாமியார் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போன உடனே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம நீ சமத்தா அப்படின்னு சொல்லி இவங்க சமைக்கிறாங்க. சமைச்சு அவனுக்கு பரிமாறும்போது தன்னோட கணவர் என்னெல்லாம் பண்ணுவானா சேட்டை அனைத்தையும் அவன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மப்புல பண்ணியிருக்கான். பண்ணிட்டு அந்த பகல் நேரத்துல தன்னோட அண்ணிய, அதாவது மாரிமுத்து தன்னோட அண்ணி, ஆனா அவன் உடம்புல இருக்கிறது முத்தையா தானங்க. அந்த முத்தையா என்ன பண்ணிருக்கானா தன்னோட மனைவியை பகல் நேரத்துலங்க தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வேகமா அந்த ரூமுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. இந்த 18 வயசு மாரிமுத்துங்க அவனோட உடம்புல இருக்குது அவனோட அண்ணன் முத்தையா அந்த சேலை செய்யறதுக்காண்டி உள்ள இழுத்துக்கிட்டு போகும் பொழுது இந்த மாரியம்மா அதற்கு மேல தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேட்டியை அப்படியேங்க நடந்ததை சொன்னாங்க. அதை அப்படியே சொல்றேன். அவனோட வேட்டியை அந்த இடத்துல அப்படியே அவுத்துக்கிட்டு தன்னோட மாமியாரையும் கூட்டிட்டு பிள்ளைகளையும் தூக்கிட்டு வேகமா வெளியில கதவை சாத்திட்டு உடையாந்துறாங்க. உடையாந்து கிராமத்தார் முன்னில எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா அவனோட மான பிரச்சனை, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்ப இந்த மாரிமுத்தோட வாழ்க்கையும் போயிடும், இவளுக்கும் கெட்ட பெயராயிரும், இந்த குடும்பத்தோட மான பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு முக்காவாசி பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இந்த மாரிமுத்து அப்பேற்பட்டவன் கிடையாது. இந்த முத்தையா அப்பேற்பட்டவன் தான். அந்த கிராமத்திலே 3 பேரை அவன் வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். அதனால அந்த விஷயத்துல அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த முத்தையா தான் அவனையும் கொண்டிருக்கான் அப்படின்னு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நம்புறாங்க. அதற்கப்புறம் கிராமத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர் வேகமா போய் அந்த வீட்டு கதவை திறந்து அவனுக்கு வேட்டியை கொடுத்து அவனை கட்ட வைக்கும் பொழுது அவனை கட்டுப்படுத்துறது பெரிய போராட்டமா இருக்குங்க. அது பகல் நேரம் தான். எல்லா ஆண்களும் சேர்ந்து அவனை கட்டுப்படுத்தி அவனை ஒரு வழிக்கு நிலைக்கு கொண்டு வரதுக்குள்ள அவங்களுக்கு போதும் ஆயிடுச்சுங்க. அப்பொழுதும் அந்த மாரியம்மாவை பார்த்து திட்டுறான், அடியே நீ என் பொண்டாட்டிடி ஏன்டி என்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ட மெனிக்கு பேசுறாங்க. இதை பார்த்து அந்த கிராமத்தார்கள் அப்படியே திகைச்சு போய் நின்றுருக்காங்க. அப்படி அந்த நேரத்தில் பார்த்த அந்த காட்சியும் அவர் கேள்விப்பட்ட அந்த செயல்களை தாங்க இந்த முனுசாமி இந்த பிரகாஷ் சொல்லி இந்த பிரகாஷ் அப்படியே நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. இவங்களும் என்னென்னமோ மாந்திரிக வேலைகள்லாம் செஞ்சு அவனோட உடம்புல இருந்து விளக்க பார்த்திருக்காங்க, முடியலங்க. அதே கிராமத்தை சேர்ந்த அந்த கோவில் பூசாரி ஒரு செயலை சொல்லியிருக்காரு. ஆத்தா மாரியம்மா உனக்கு 2 ஆண் குழந்தை, நீ இங்க இருந்து கஷ்டப்படுறத விட உன் அண்ணன் தம்பி நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க, அங்கே போயிரு. அங்கே போனா இவன் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் எல்லையை தாண்டாத அளவுக்கு என்னால பண்ண முடியும். ஆனா இவன் உடம்புல இருந்து அவனோட அண்ணனை போக்குறதுக்கு என்னால வாய்ப்பு இல்லை. அதனால இவனை எல்லையை தாண்டாத அளவுக்கு பண்ணிடுறேன். நல்லா இருப்ப, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு அங்கே போயிரு. அங்கே போய் நீ நல்லபடியா வாழு. உன் புருஷனும் கிடையாது, உன் மாமியார் தானே. உன் மாமியாரை இந்த மாரிமுத்து நல்லபடியா பாத்துக்குவான். அதனால அங்கே போய் நீ இரு. உன் அண்ணன் தம்பி நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். இவளும் நீண்ட நாளா இவன் மனசுல இருந்ததாங்க. தன்னோட அண்ணங்களும் இவளை வம்படியா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தன்னோட மாமியாரையும் குழந்தையும் விட்டுட்டு வர்றதுன்னு யோசிச்சதால இவ இருந்திருக்கா. இப்ப தன்னோட கணவனே இதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு இவளும் அந்த இடத்தை விட்டு தன்னோட அண்ணனோட ஊருக்கு போய் சேர்றான். அங்கு போனதற்கு அப்புறம் இவனால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியல. இந்த மாரிமுத்தை இந்த கிராமத்தார்கள் சேர்ந்து ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு தர்காவுங்க, பிரபலமான அந்த தர்காவில் கொண்டு போய் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் அந்த தர்காவில் இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாரிமுத்தோட உடம்புல இருந்து அந்த முத்தையாவை விளக்கியிருக்காங்க. விளக்குனதுக்கு அப்புறம் அவன் கிராமத்துக்கு வந்து மறுபடியும் நல்லபடியா வாழ்ந்து அவனுக்கு திருமணம் செஞ்சு அவனுக்கு 2 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையோட அந்த கிராமத்துல இப்பொழுது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாரியம்மா அவங்க 2 பசங்களும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்க அந்த கிராமத்துல. அதாவது தன்னோட மாமா ஊருக்கு போய் அந்த மாமா நல்லபடியா பார்த்து இவங்களை நல்லபடியா படிக்க வச்சு இவங்களை பெரிய ஆளாக்கியிருக்காங்க. இப்ப இந்த கிராமத்துக்கு அந்த மாரியம்மாவும் பசங்களும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலோட திருவிழாவுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க அப்படின்னு இந்த பிரகாஷ் இந்த விஷயத்தை அப்படியே நம்ம கிட்ட சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை சொன்ன அந்த பிரகாஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே நமக்கு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க.
நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உண்மையான அதிபயங்கர சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.